இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேபர் லாவோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். லேபர் லா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சட்டம். இந்த தொழிலாளர் சட்டம் எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த தொழிலாளர் சட்டத்தை ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில வேலை செய்யற எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட கடமை, அப்புறம் அவங்களோட உரிமை மற்றும் அவங்களோட பாதுகாப்பு எல்லாம் உறுதி செய்யற வகையில தான் இந்த தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100க்கு உட்பட்டோரோ இல்லை 100 பேருக்கு மேலேயோ அந்த கம்பெனியில் கண்டிப்பாக வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களோட ரைட்ஸும் டியூட்டிஸும் அவங்களோட சேஃப்டியும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு நியாயமான நல்லுறவு, அதாவது ஒரு பாண்டிங் இருக்கணும். ஒரு கம்பெனியில் இருக்கிற முதலாளிக்கும் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும், ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேபர் லா கீழே நிறைய இம்பார்ட்டன்ட் ஆக்ட் எல்லாம் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் 1947, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், ஃபேக்ட்ரி ஆக்ட். இந்த நாளும் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு சேலரியை கரெக்டாக வாங்கி தரணும், ப்ளஸ் அவங்க வேலை செய்கிற அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு அப்படின்னும் போது அங்கே கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் இருக்கும். மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மட்டும் கிடையாது, எல்லா கம்பெனிலையும் ப்ரொடக்ஷன் கம்பல்சரி இருக்கும். இப்போ மொபைல் செய்கிற அந்த கம்பெனியில் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஹியூமனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு சேஃப்டி க்ளவுஸு, மாஸ்க்கு இதெல்லாமே கம்பல்சரி ஒரு கம்பெனி அந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்ணணும். இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தேவையான வேலை செய்யறதுக்கு தேவையான உபகரணம் எல்லாமே அந்த கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு இந்த லாவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு சடனாக வேலை செய்யும்போது ஏதாச்சும் அடிபடுது அப்படின்னும் போது அதுக்கு உடனடியாக அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த கம்பெனிலே ஒரு மெடிக்கல் இருக்கணும் அப்படின்றத இந்த லாவில் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி மெடிக்கல் எல்லா கம்பெனிலையுமே இருந்தே தீரணும். அங்கே ஒரு டாக்டர்ஸும் இருக்கணும். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செக்யூரிட்டி இருக்கணும். ஃபேமிலி செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கு ஒரு கையோ இல்லை காலோ அடிபட்டு மொத்தமாக இல்லாமல் போயிடுது அப்படின்னும் போது அந்த எம்ப்ளாயியோட ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு உதவித்தொகை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். இதுதான் ஃபேமிலி செக்யூரிட்டி. மெம்பர் ஆஃப் யூனியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயி ஒரு யூனியனை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூனியனை நடத்தும் போது அந்த யூனியனில் மெம்பராகவும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் மெம்பர் ஆஃப் யூனியன். ஒரு எம்ப்ளாய்க்கு தேவையான சில விஷயங்கள் இந்த லேபர் லாவில் சொல்லலை அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா யூனியன் மூலயமா ட்ரை பண்ணலாம். அப்பயும் நடக்கலை அப்படின்னும் போது லேபர் ட்ரிபுனலில் போயிட்டு முறையிடலாம் அந்த எம்ப்ளாயி. இதோட லேபர் லாவோட இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது. மற்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.